இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை அடை. 1 கப் கோதுமை, 2 வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு தட்டி போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இலை இல்லைன்னா நீங்கள் கவர் இலை இல்லைன்னா அதில் எண்ணெய் தடவி இதை போல் அடையாட்டம் மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் ஹீட் ஆனோடனே அதில் இதை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இதை போல் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை ரெடி. இதை போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.